நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பலியானது சாமுவேல் என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகும். அந்தோனி தீபக் என்பவருடைய நன்றி பலியாகும். சுசேராஜ் எலிசபெத் குடும்பத்தினருடைய நன்றி பலியாகும். ஸ்டான்லி செல்வன் வெரோனிகா பவானி என்பவருடைய 17வது திருமண ஆண்டு நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. காக்கின்ற கடவுள் இவர்களுடைய எல்லா நன்றி அறிதல்களையும் ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து தனது அருள் காவலால் இவர்களை நிரப்பிட வேண்டும் என்பதற்காகவும் இப்பலியிலே நாம் வேண்டுவோம். மேலும் இறைவனிடம் சேர்ந்த ரைமன் செல்வகுமார், அருள் தந்தையர்கள் குமார் அருள்தாஸ், மைக்கேல் ரெஜினா மேரி, பெர்னாட் என்பவருடைய 1வது ஆண்டு நினைவு பலியாகும். கைல் லூசியா, ஆரோக்கிய சாமி, மரிய பால் வின்சன், மரிய ஃபெரோனிக் தீபக், மகேஷ் பாபு, ஜோசப் ஏசுதாஸ் என்பவருடைய ஆன்மீகளை மாற்றுக்காகவும் இந்த பலியிலே நாம் வேண்டுவோம். கடவுளுடைய பேரிறக்கம் இந்த ஆன்மாக்கள் மீது பொழியப்படவும் இவர்களை தனது மான்வீட்டில் ஆண்டவர் தாம் ஏற்றருள வேண்டும் என்கிற நம்முடைய இறைவேண்டலை பலியில் ஒப்புக் கொடுப்போம். இன்று ஸ்காட்லாந்து நாட்டு புனித மார்க்ரெட் என்பவரை திரு அவை நினைவு கூறுகிறது. இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு பெற்றவர். எட்வர்ட் என்கிற அரசருடைய மகளாகவும் ஆகத்தா என்பவருடைய அரசனுடைய மகளாகவும் பிறந்தாலும் அந்த நாட்டினுடைய சூழ்நிலையினால் ஹங்கேரி நாட்டில் அகதியாக வாழ்வதற்குரிய நிர்பந்தம் ஏற்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய தளரா நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர். பின்னாளில் மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்பியனாலும் அந்த நாட்டில் நிலவிய குழப்பங்களினால் மீண்டும் ஹங்கேரி நாட்டுக்கு தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலையிலே புயலின் காரணமாக ஸ்காட்லாந்து நாட்டில் குடியேறுகிறார். அங்கே மால்கம் என்கிற அரசருடைய பாதுகாப்பின் கீழ் இவர்கள் வாழ அழைக்கப்பட்ட பொழுது இவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து இவரை அரசியாக நினைக்கிறார் மால்கம். எனவே மீண்டுமாக ஸ்காட்லாந்து நாட்டில் அரசியாக வாழ்கிறார். அந்நாளில் தான் திரு அவையினுடைய எல்லா படிப்பினைகளையும் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தனது ஆவலை வெளிப்படுத்துகிறார். ஏராளமான நற்செயல்களை வெளிப்படுத்தி கிறிஸ்தவத்தினுடைய விழுமியங்களை பரவுவதற்கு தனி அர்ப்பணிக்கின்றார். ஸ்காட்லாந்து நாட்டு புனித மார்க்ரெட் கற்றுத்தருகிற தளரா நம்பிக்கையையும் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற படிப்பினையையும் நமது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வதற்கு பலியில் நாம் இறைவேண்டல் செய்வோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இறங்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. இறைவா
மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகள் பால் கொண்ட தன்னிறைவன் அன்பினால் புனித மார்க்கெட்ட வேப்புக்குரியவராக விளங்கச் செய்தீரே. அவருடைய பரிந்துரையாலும் எடுத்துக்காட்டாலும் நாங்கள் உமது நன்மையின் சாயலாக மக்கள் நடுவில் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகம் இல்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தார் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுபவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia.
செய்வாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொகுப்பு 18. இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனதளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் அறிவதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலம் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றார். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த சமூகத்திலே எளியவர்களின் குரல் அவ்வளவுக்கு பெரியதாக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. சாதாரண மனிதர்கள்தானே என்கிற இகழ்ச்சியை பார்வை பல நேரங்களில் எளிய மனிதர்கள் மீது படிவது உண்டு. எனவே பங்கு சமூகங்களிலும் சரி, நாம் வாழ்கிற பொது வெளியிலும் சரி, எளியவர்கள், ஏழைகள் கண்டுகொள்ளப்படாதவர்களாக, அவர்களுக்கான குரல் கேட்கப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பனை என்பது எளியவர்களின் குரலையும் கடவுள் கேட்கிறார் என்பதுதான். எனவே ஏழைகளும் எளியவர்களும் எப்பொழுதுமே சாதாரண மனிதர்களாக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக தங்களுடைய குரலை உரிமையோடு எடுத்துச் சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு என்பதை ஆண்டவரின் நற்செய்தி வழியாக கற்றுத் தருகிறார். எனவே ஒரு கைம்பெண் தனக்கான நீதியை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். நேர்மையற்ற நடுவர் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் அவர் கொடுக்கின்ற அந்த குரலின் இரைச்சல் என்பது அவருடைய இதயத்தை பதமாக்குகிறது. எனவே அந்த கைம்பெண்ணுக்கான நீதியை அவர் வழங்குவதற்கு தயாராகிறார். நேர்மையற்ற நடுவர் எப்படி செய்கிறார் என்றால், கடவுள் எப்படி தனது நீதியை வழங்காமல் இருப்பார் என்கிற கேள்வியைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எழுப்புகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஏழைகள் என்றாலும் எளியவர்கள் என்றாலும் நமக்கான ஏக்கத்தின் குரலை உரிமையோடு கடவுளிடத்தில் சொல்லுவோம். கடவுள் நமக்கான குரலை நிச்சயமாக கேட்பார் என்கிற நம்பிக்கை பெற்றுக் கொண்டாக வேண்டும். காரணம், இந்த நற்செய்தியின் இறுதி பகுதியிலே ஆண்டவர் கேட்கிறார், இந்த உலகத்திலே மக்களிடத்தில் நம்பிக்கை அவர் காண்பாரோ என்று கேட்கிறார். எனவே நம்பிக்கை ஆழமாக குடிகொண்டிருந்தார். நமக்கான குரல் நிச்சயமாக கடவுளால் கேட்கப்படும். அதே நேரத்திலே நம்மை சுற்றி வாழ்கிற எளியவர்களின் குரலுக்கும் நாம் செவிமடுப்போம். ஏழைகள் எழுப்புகிற நீதிக்கான குரலுக்கு நாமும் பதில் சொல்வோம். எனவே அநியாய உணர்வையும் அக்கிரம உணர்வையும் தவிர்த்து நீதிக்கான குரல் எழுப்பப்படுகிற பொழுது அவற்றுக்கு செவிசாய்க்கிற மக்களாக நாமும் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம்.
என்னில் கொண்ட அன்பினால் தந்தை கண்டாயே. உந்தன் பாதங்கள் காட்டும் வழியில் நானும் நடந்திடுவே. மனிதர் வாழ ஒரு மெழுகாய் என்னை அழைத்திடுவே. மனிதர் வாழ ஒரு மெழுகாய் என்னை அழைத்திடுவே. என்னையே உனதாய் ஏற்றுக்கொள்வாய் இறைவா. என்னையே உனதாய் ஏற்றுக்கொள்வாய் இறைவா. அன்புக்குரியவர்கள், என்னுடைய உங்களுடைய மாநில கல்வாரி பள்ளியெல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர்கள் வழிநடத்துவதற்காகவும் உமது கையில் ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலி நினைவு கூறும் நாங்கள் ஸ்காட்லாந்து நாட்டு புனித மார்கரெட்டின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திரு சாட்சியத்தால் உமது திரு அவை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத்தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வானளிகளின் கடவுளம் ஆனவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. எங்கள் தந்தை இறைவா, நீர் தூய்மை மிக்கவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றோம். எனவே அப்பமும் ரசமும் கொண்டு வந்திருக்கின்றோம். உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக கொடைகளை மாற்ற உமது தூய ஆவியாரை அனுப்பியருள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நிறங்களுக்கு வழங்கியவற்றை நாங்கள் உமக்கு காணிக்கையாக
இயேசு தாம் இறப்பதற்கு முந்தைய இரவில் தம் திருத்தூதரோடு இரவிருந்து இருந்து இந்த வேளையில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அது வாழ்த்துரை ததிப்பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவிருந்து அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவருடைய அருள் இந்த நாள் முழுவதும் நம்மோடு தங்கி இருக்கவும், நம் பலவீனங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளவும், நம்முடைய இயலாமையில் உடனிருந்து இந்த நாளிலே நமக்கான நம்பிக்கை கண்டுகொண்டு ஆண்டவர் நம்மை காத்திடவும், இந்த நாளில் நாம் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற எல்லா அருள்வரங்களையும் தந்திட நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வேண்டுமோ. நம்பிக்கையின் மறைபொருள். தந்தை, நீரங்களை அன்பு செய்வதால் உமது பந்தில் அமரங்கள் அழைக்கிறீரும். திருமகனின் திருவுடலின் திரு இரத்தத்தை நாங்கள் உட்கொள்வதால் தூய் ஆவியார் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பியருளும். ஆண்டவரை, உம் பிள்ளைகளை யாரையும் நீர் மறப்பதில்லை. நாங்கள் அன்பு செய்யும் அனைவரையும் காத்தருளுமை வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே தங்களுடைய நன்றி பலியை வேண்டுதல் பலியும் கொடுக்கக்கூடிய இஸ்ரா, சாமுவேல், அந்தோனி தீபக், சுசேராஜ், எலிசபெத் குடும்பத்தினர், ஸ்டான்லி, செல்வன், வெரோனிகா, பவனி குடும்பத்தினரை நீரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தியருளும். இறந்து போனவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிற ரைமன், செல்வகுமார், அருள் தந்தையர்கள் குமார், அருள்தாஸ், மைகேல், ரிஜினா மேரி, பெர்னர், ஷைலு, லூசியா, ஆரோக்கிய சாமி, மரிய பால், வின்சன், மரிய ஃபெரோலின், தீபக், மகேஷ் பாபு, ஜோசப், ஏசுதாஸ் என்பவர்களை உம்முடைய வான் வீட்டில் வரவேற்றருளும். துன்பத்தில் மொழி துயரப்படுவோர் அனைவரையும் உலகம் வாழும் கிறிஸ்தவர்களையும் மற்ற மக்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனேசு வழியாக எங்களுக்கு புரிந்து வரும் அரும்பெரும் செயல்களை கண்டு வியந்து நாங்கள் உண்மை போற்றுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரோடு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது திருவுளம்
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் மீது நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சுவரே, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், எளியவரின் நீதிக்கான குரலை கேட்கின்ற கடவுள். விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கும் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தர நாம் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் ஆன்மா நலமடையும். எங்கள் ஜெபமே உமக்கேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எங்கள் ஜெபமே உமக்கேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் உம்மை நாடி வந்தே. சோரா சோரா ஜெபித்திட ஜெபித்திட ஜெபாவி வந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டு உன் பாதம் வந்தே. சோரா சோரா ஜெபித்திட ஜெபித்திட ஜெபாவி வந்தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே. கண்ணீர் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே.
தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழியடைய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களின் தட்டி எழுப்பவனாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு மனிதர்களையும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமா. ஆண்டவரை புனித மார்கரெட் தளரா பக்தியுடன் உம்மை வழிபட்டு உம்மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய மறைபொருள்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஆசி வழங்குவாராக. எளியவரின் குரல் கேட்கப்படும் என நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது.